ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சா அல்லது உங்களுடைய ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் இல்லையா? இனி உங்களுக்கு கவலை வேண்டாம். நீங்கள் ஆன்லைன்லேருந்து உங்களுடைய ஆதார் கார்டை ஈஸியாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சென்ட் ஓடிபின்னு இருக்கும். உங்கள்கிட்ட வந்து அந்த ஆதார் கார்டு இல்லை, உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் இல்லை அப்படின்றதுனால மேலே ஒரு ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை அங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு, நீங்கள் இப்போ கரெக்டாக கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் போயிடும். ஸோ நீங்கள் பேமெண்ட்டை வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் ரிசிப்ட் வந்துடும். அதில் உங்களுக்கு எஸ்ஆர்என் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நோட் பண்ணி வச்சிங்க. இல்லைனா இந்த காப்பி வந்து ஒரு காப்பி நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ அதிலே கீழே வந்து நோட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், யுவர் ஆதார் பிவிசி கார்டு request is successfully placed அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யுவர் ஆதார் பிவிசி கார்டு வில் பி பிரிண்டட் வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண அந்த பிவிசி ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு 5 நாளில் உங்களுக்கு போஸ்டலில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ நீங்கள் 5 நாள் கழித்து உங்களுடைய பிவிசி ஆதார் கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் பிவிசி ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய நீங்கள் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே வந்தீங்கன்னா பக்கத்திலே செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்என் நம்பர், கேப்சா வேல்யூ கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அப்ளை பண்ணிங்க இல்லையா பிவிசி கார்டுக்கு, அப்போ உங்களுக்கு ஒரு எஸ்ஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இனி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு தொலைஞ்சிட்டாலோ இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட ஆதாரில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் இல்லைனாலும் ஈஸியாக வந்து நீங்கள் பிவிசி ஆதார் கார்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.